ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீன் கழுவுனோடனே ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தேங்காய் பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்பவும் டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு டைம் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg அளவுக்கு சூர மீன் எடுத்துருக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ண மீனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இறங்குறதுக்காக நல்லா இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுறலாம். அடுத்ததான் மீன் குழம்பு பண்றதுக்கு ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி தண்ணியாட்ட கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க வச்சு இந்த புளி கரைசலோட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 15 to 20 உளிச்ச பூண்டை சேர்த்துட்டு அதுவும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பாதி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்பதான் இனிப்புத்தன்மை இருக்காது. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில நல்லா நைஸா அரைச்சி இது கூடவே பேஸ்டா சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காதனால தக்காளியை பேஸ்டா அரைச்சு சேர்க்கிறப்ப கிரேவி நல்லா திக்கா வரும். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் மாங்காயில பாதி மாங்காயை இந்த மாதிரி பெரிய சைஸ் பீசஸா கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். மீன் நல்லா சாஃப்டா வெந்துடும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் மேல கடைசியா கொத்தமல்லியை தூவி அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா சுடுக்குன்னு புளிப்பா காரமா கமன்னு ஒரு மீன் குழம்பு ரெடி. சாதத்துக்கு நம்பர் 1 காம்பினேஷனா இருக்கும். தேங்காய் எதுவுமே சேர்க்காதனால இன்னைக்கு காலையில வச்ச குழம்பு கூட நாளைக்கு நைட்டு வரைக்கும் வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.